வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்லா சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் இந்த நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ காஞ்ச திராட்சையை சேர்த்தாச்சு. காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரணும். முந்திரியோட கலர் மாறி இருக்கணும். வறுப்பட்ட முந்திரி திராட்சையை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த நெய்லியே ரவையை சேர்த்து வறுத்துக்கலாங்க. 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கலாம். 5 நிமிஷம் வறுத்தா போதும். அடுப்பில் சிம்மில் வச்சு வறுக்க சொல்ல ஒரே மாதிரி ரவை நல்லா வறுபடுங்க. ரவை இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவையில் சேர்த்துக்கலாம். இந்த ரவையை இதே போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அளவு வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்க்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரவை நல்லா வெந்திருக்கு. அடுத்தது கேசரிக்கு நான் கலர் பவுடர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா உருகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். கட்டி கட்டியாக இருக்க இந்த ரவையை கரண்டியிலே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. ரவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சுருண்டு வருங்க பாருங்கள். பேனில் எதுவும் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் கேசரி. பார்க்கும்போதே நல்லா இருக்குல்லங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த ரவை கேசரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. கேசரியை ஒரு கரண்டி எடுத்து அள்ளும்போது கரண்டியில் ஒட்டக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம். இந்த ரவை கேசரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.